மாடியில் ஷட்டர்ஸ் நம்ம திறந்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப கஷ்டம் நடவடிக்கை எடுக்கணும். நேற்று இரவு வேளையில் மழை சற்று ஓய்ந்தாலும் தற்போது சென்டிமீட்டரும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேளாங்கண்ணி சுனாமி குடியிருப்பு, அதே போல நாகூர் பகுதி கோமதி நகர் மற்றும் மாடம்பாடி சூர்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீரால் தேங்கியுள்ள சூழலில் பலரும் பாதுகாப்பாக தற்பொழுது தங்கு முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்ட பணிகளோடு கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது நேற்று இரவு தற்பொழுது காலை உணவு ஆகியவை வழங்கி தற்பொழுது இந்த முகாமில் உள்ளவர்களை கண்காணித்து வருகிறார்கள். இந்த முகாமில் 7 குழந்தைகள் உட்பட பலரும் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகள், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்ற பால், இட்லி உள்ளிட்ட உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது முகாம் இருக்கக்கூடிய பகுதியிலும் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனால் மழை நீர் தற்பொழுது அந்த முகாமின் முகப்பு பகுதியில் உள்ள அந்த வறண்ட பகுதியில் வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. அது தவிர இங்கு அதிகாரிகள் தற்பொழுது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், அதே போல அவர்களுக்கு கோரிக்கையை கேட்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து இங்கு முயற்சி செய்து வருகிறார்கள். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இங்கு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் நேரடியாக பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே எத்தனை பேர் வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 110 பேர். இதில் 7 பேர் குழந்தைகள். கொஞ்சம் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். எந்த பகுதி என்ன பண்ணுறது? நாங்கள் நாகப்பட்டினம் சூர்யா நகர் 60 வீட்டில் வசித்து வருவோம். 60 வீட்டு குடும்பம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ராத்திரிலேருந்து வீடு ரொம்ப டேமேஜனால தண்ணி ஃபுல்லாக டோட்டலாக வீட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. படுக்க கூட இடம்லாதனால கலெக்டர் ஐயா ராத்திரி இங்கே தங்கிக்கணும்னு சொல்லி முனிசிபல் ஸ்கூலில் கொண்டு வந்து ராத்திரி எங்கள் தங்க வச்சாங்க. இன்ன வரைக்கும் காலையில் இப்போ வரைக்கும் இங்கே தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் வீடு ரொம்ப பாலடைஞ்சு ரொம்ப அது டேமேஜ் வீடுனால அது நம்பியானவங்க கொடுத்த வீடு. அந்த வீடு டேமேஜ்னால அவங்க வேண்டாம்னு சொல்லி கலெக்டர் ஐயா ஒப்படைச்சிட்டு போனாங்க. நாங்கள் எங்கள் டென்ட்டில் இருந்தப்ப எங்கள் டென்ட்டு டேமேஜ் ஆகிறதுனால கிறிஸ்தவராஜ் ஐயா ஒரு 10 நாள் நீங்கள் அதில் இருந்துச்சுங்க, உங்களுக்கு செல்லூரில் வீடு கட்டுறோம், நீங்கள் செல்லூருக்கு மாறி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேமேஜ் வீட்டில் கொண்டுட்டு போய் எங்களை விட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் விட்டதோடு சரி யாருமே வரல. 17 வருஷமாக நாங்கள் கலெக்டர் ஐயா கிட்ட மனு, ஒரு கலெக்டர் ஐயா ஒவ்வொரு கட்சிக்காரங்க யார் எங்கெங்க பார்க்கணுமோ நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இந்த மழை டைமில் மட்டும் வராங்க, 2 நாள் கொண்டு வந்து எங்களுக்கு தங்க வைக்கிறாங்க, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போங்க, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போய் இதே தான் நடக்குதாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் 17 வருஷமா யாருமே என்னமும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. இப்போ போன வருஷம் மழை ஒருத்தவங்களுக்கு விழுந்து மண்ணிலே இடிஞ்சு விழுந்து 8 தையல் போட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு காலில் 7 தையல் போட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 5 தையல் போட்டாங்க. அதுவும் நாங்கள் லைவ்ல போட்டோம். அது கூட என்ன எதுவும் வரைக்கும் யாரும் பார்க்கல, கேட்கல. சரி, நிச்சயமா. அதாவது இந்த பகுதி மக்கள் மழை காலங்களில் தற்பொழுது முகாமில் தங்கியிருப்பதாகவும் இதற்கு நிரந்தரமான அந்த குடியிருப்பை சீரமைத்த வேண்டும், சுனாமி காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதால் மழை காலங்களில் சிரமத்தை சந்திப்பதாகவும் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிந்தது. அவர்களுக்கு இந்த தீர்வை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் செய்து தர வேண்டும் என்பதே இவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. மோனிஷா, இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளெல்லாம் தற்பொழுது அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு இதே போல்தான் கனமுதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்றத நம்ம இந்த புகைப்படம் மூலமாகவே நம்ம புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து நம்ம தமிழ்நாடு கடற்பரப்பை ஒட்டி வரும் பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தளவிற்கு இந்த சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர், சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்திற்கு பெரிய அளவில் கனமுதல் மிக கனமழை இருக்காது. லேசான மழை பொழிவு தான் இருக்கும் அப்படின்றதையும் கணிக்கப்பட்டிருக்கு. இது மெல்ல 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 நகர்ந்து வரதான் சென்னைக்கு அதிகப்படியான மழை இருக்கும். அதாவது இன்றைய தினம் இல்லாம நாளை மறுநாளிலிருந்து தான் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்திற்கு எல்லாம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மற்றபடி இன்றைய தினம் அந்த டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான்
அதி கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மெல்ல மெல்ல நகர்ந்து 13 கிலோமீட்டர் வேகத்திலேயே வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாடு கடற்பரப்பை ஒட்டி தான் அது நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் வரைக்கும் அது எந்த பகுதியில கரையை கடக்க போகுது அப்படின்றத மிக துல்லியமாக எங்களால் கணிக்க முடியவில்லை அப்படின்றத தகவலை வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இன்றைய தினம் அதனுடைய பாதை தமிழ்நாடு கடலோர பகுதியை ஒட்டி தான் வந்து கொண்டிருக்கிறது. அதனால வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா அந்த பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த புல்லட்டிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. வட தமிழ்நாடு, நம்ம சென்னையில வட சென்னை பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அது கரையை கடக்கும் பொழுது தெற்கு ஆந்திர பகுதிகளில் அது அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும். அது சென்னைக்கு மிக அருகில் நெருங்குவதற்கு கிட்டத்தட்ட 30ஆம் தேதி ஆகும். இன்னும் 2-3 தினங்கள் அதுக்கு பிறகுதான் வந்து அந்த கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இது தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு இணையாகவே வந்து முன்னேறி கொண்டே இருக்கும். 2 தினங்கள் கடல் பகுதியிலேயே அது பயணிக்க இருக்கிறது. 13 கிலோமீட்டர் வேகத்திலேயே அது பயணித்து வர இருக்கிறது. எனவே அடுத்த 2 தினங்களுக்கு தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரையன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாமல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், தற்போது அங்கு மழை பொழிவானது எப்படி இருக்கிறது? எவ்வளவு ஏக்கரில் அங்கு நெற்பயிர்களானது சேதமடைந்திருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, தஞ்சை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து மழை இடைவிடாமல் பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் வந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் குலமங்கலம், நெய்வாசல், காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் வந்து மழை நீர் சூழ்ந்துள்ளதால் நாட்டு நட்டு 1 மாதமே ஆன பயிர்கள் வந்து முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் தங்களுக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவசாயிகளிடம் நம்ம கேட்போம். இந்த பயிர்கள் நாட்டு நட்டு எவ்வளவு நாள் ஆகுது? பயிர்கள் எந்த கண்டிஷன்ல இருக்கு உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டம் எங்கள் ஊர், அதாவது பயிர் எப்படி 30 நாள் ஆகுது. இது வைத்து 30 நாள் ஆகுது. 30 நாளாக எனக்கு தண்ணி விட எங்களுக்கு. இது முக்கிய காரணம் வந்து வெள்ளம் சூழல் தான் முக்கிய காரணம். இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு இழப்பு வந்து 30,000 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு ஏதாவது தாக்கி இருக்குது. இல்லைன்னா சீரியஸாக பயங்கர வழியில் அளவுக்கு நீங்கள் கேட்குறவாங்க. இப்ப நாட்டு நட்டு நீங்க எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? மழை மண்ணி வடிஞ்சா அந்த பயிரை காப்பாற்ற முடியுமா? எப்படி இருக்குதாம? இது வரலையும் 15,000 நட்டு 1 மாதம் 15,000 ஏக்கர் 15,000 செலவு பண்ணிடலாம். இந்த வெள்ளம் பயந்து நட்டாருனால தான் இப்போ 2வது முறையாக பிடிச்சிருக்கணும். மழை முதல்ல வெளியானது திருப்பி பிடிச்சதுனால எல்லாம் இது மாதிரி காட்சி அடிக்குது. ஏக்கருக்கு 30,000 பணம் விட்டு பேசுவோம். இல்லை, இப்போ தண்ணி வடிஞ்சிச்சுன்னா பயிரை காப்பாற்றணுமா? எல்லாம் அழுகிட்டு தான் பழங்கள் எல்லாம் அழுகிக்கும். இது இன்னும் ஒரு தூள் அடிக்க